ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து புதுக்கோட்டை ரோடு. இங்கே வந்து நிறைய ரோட் சைட் வந்து நிறைய கேஷ்நட் ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து மரத்துலேருந்து கேஷ்நட்ஸ் ஃப்ரூட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க சீடெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கும் போது ரொம்ப சுட சுட நம்மளுக்கு பேக்கெட் போட்டு கொடுத்தாங்க. அதை தென் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திருமயம் ஃபோட்டோ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அங்கே போயிட்டு வந்ததுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு சித்தன்னவாசல் போகலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ஹோட்டல் ஐஸ்வர்யாங்கிறது வந்து புதுக்கோட்டை ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். அங்கே வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பெரிய மீன் தொட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து சின்ன 2 தொட்டியில் ஒன்று செடி, இன்னொன்று வந்து திருவள்ளுவர் சிலை. அதுலேருந்து அப்படியே தண்ணி ஃப்ளோ ஆகுது. அதில் நிறைய கலர் கலராக மீன் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. கிட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு சித்தன்னவாசல் கிளம்பிட்டோம். சித்தன்னவாசல் ரீச் ஆயாச்சு. இப்போ பாருங்க, தான் சித்தன்னவாசலோட என்ட்ரன்ஸு. சித்தன்னவாசல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம். இங்குள்ள குடைவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்களுக்காக இது வந்து மிகவும் புகழ் பெற்றதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சமண குகை கோயில்னு சொல்லப்படுது. இங்குள்ள ஓவியங்கள் வந்து 1000 to 1200 ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு சொல்றாங்க. சித்தன்னவாசல் ரீச் ஆயாச்சு. இங்கே வந்து இந்த சைட்லேயே வந்து கார் பார்க்கிங்க்கான இடம் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ள நடந்து போகணும். இந்த இடம் எல்லாமே வந்து ஃபுல்லாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. இந்த கேவ் டெம்பிளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 rupees அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு வந்து பெர் ஹெட் 250 rupees. படகு சவாரிலாம் கூட இங்கே இருக்குது. இதுக்கு வந்து எல்டர்ஸுக்கு வந்து 20 rupees டிக்கெட் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து 10 rupees தான். இது ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு அப்படியே மலைப்பாறை மாதிரி செதுக்குன மாதிரியே இருக்குது. ஸோ இதில் ஏறி போனோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. சித்தன்னவாசல் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இதுதான் அந்த குடைவரை குகை. இது உள்ளதான் வந்து அந்த சிற்பங்கள், ஓவியங்கள், அதோட வர்ணங்கள் எல்லாமே இது உள்ளதான் இருக்குது. இந்த குடைவரை குகைக்குள்ள வந்து இந்த போட்டோஸும் பிக்சர்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. அதனால அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவரோட இருபுறமும் மகாவீர சிலை இருக்குது. தென் அரச தம்பதியினரோட ஓவியங்கள், அப்புறம் கடல் உயிரினங்களோட ஓவியங்கள், அப்புறம் அங்கே இருக்க தாமரை குளம், அங்கே குளிக்கிற மகளிர்கள், அதை பற்றின எல்லா ஓவியமே வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட வருஷங்கள் ஆனதுனால இந்த ஓவியங்கள் பாதி இது கொஞ்சம் அழிய தொடங்கிட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஓவியங்களில் வந்து நம்ம யாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியங்கள், கல்வெட்டு எல்லாமே வந்து தொல்பொருள் ஆய்வு கட்டுப்பாட்டில் தான் இருக்குதா சொல்றாங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வகத்தின் அகழ்வாராய்ச்சிகள் சித்தன்னவாசல் சுற்றுப்புறங்கள்ல மண் இல்லாத புதைக்குழிகள் இருக்கிறதுன்னு சொல்லி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்துதான் வந்து சமண படுகை. இங்கே வந்து பண்டைய காலங்களில் வந்து சமண துறவிகள் தங்கள் துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு வந்து குகைகளிலும் குன்றுகளிலும் வசித்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த தவம் இருக்கிறதுக்காக இந்த மலையை மெருகூட்டி இந்த கல்வெட்டுகளில் வந்து படுக்கைகளாக செஞ்சுருக்காங்க. இங்கே இது மாதிரி 17 படுக்கைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.